ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல 22வது பாடல் பார்க்க போறோம். ஆதலால் அரிக்கு ஆகண்டலன் தனக்கு ஓது கீர்த்தி உண்டாயதல்லால் இடையேதம் என்பன எய்தியவோ சொலாய் தாது அடர்ந்து தயங்கிய தாரினாய். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆதலால் அப்படி இருக்க அரிக்கு ஆகண்டலன் தனக்கு விஷ்ணுவிற்கும் இந்திரனுக்கும் ஓது கீர்த்தி உண்டாயது, எல்லோரும் புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு வாழ்த்தக்கூடிய அளவிற்கு கீர்த்தி உண்டானது. அல்லால் அப்படி இல்லாமல் இடையேதம் என்பன எய்தியவோ நடுவில் துன்பம் ஏதேனும் ஏற்பட்டனவோ தாது அடர்ந்து தயங்கிய தாரினாய் சொலாய் மகரந்தம் செறிந்து விளங்கிய மாலை அணிந்த ராமனே சொல். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது ஆதலால் இது சென்ற பாட்டினுடைய தொடர்ச்சி தான். வானகத்தினில் மண்ணிலில் மண்ணுயிர் போனகம் தனக்கு அப்படிங்கிற பாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு முந்தின பிருகு எனும் பெருந்தவன் தன் மனை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலா இருக்கட்டும். இது ரெண்டுத்துலயுமே நம்ம என்ன பார்த்தோம்? விஷ்ணு கியாதி அப்படிங்கிறவள் அசுரர்களுக்கு உதவி செய்ததனால் விஷ்ணு அவளை கொன்றான். அதே மாதிரி இந்திரன் குமுதி அப்படிங்கிறவள் ஏதோ மக்களுடைய ரத்தத்தை குடிநீர் மாதிரி குடித்தவள். அப்படி இருக்க அவளும் ஒரு பெண் தான், ஆனா இந்திரன் கொன்றான். இப்படி இருக்க குமுதியும் ஒரு பெண் தான், கியாதியும் ஒரு பெண் தான், ஆனா இவர்கள் விஷ்ணுவும் இந்திரனும் கொல்லலையா? அப்ப அவங்களுக்கு என்ன கெட்ட அவப்பேரா வந்துருச்சு இல்லையே? ஓது கீர்த்தி உண்டாயது, ரொம்ப எல்லோரும் புகழ்ந்துள்ள சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராமனுக்கு விஸ்வாமித்திரன் சொல்லக்கூடிய பாடல் இது. இதுல அரிக்கு ஆகண்டலன் தனக்கு, ஹரின்னா எல்லாருக்கும் தெரியும் விஷ்ணுன்னு, அது என்ன ஆகண்டலன் அப்படின்னா நம்ம எப்படி இந்திரன் அப்படின்னு அர்த்தம் பண்றோம்னா, அதாவது நம்ம இப்ப கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப கண்டிப்போட இருக்கான் அப்படின்னு. அந்த கண்டித்தல் அப்படின்னா துண்டித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சமஸ்கிருதத்துல காண்டலாவ அப்படின்னா ஒரு கரும்பை வெட்டுறது, இல்லாட்டி குச்சிகள் கிளைகளை வெட்டுவது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ரொம்ப இது மலைகளை மலைகளுக்கு ரெக்கை இருந்ததாகவும் அந்த ரெக்கைகளை இந்திரன் வெட்டினான் அப்படிங்கறதும் வரக்கூடிய அளவுக்கு இங்க சொல்றாரு கம்பர். ஆகண்டலன் அப்படின்னா மலைகளின் ரெக்கைகளை வெட்டியவன் அப்படின்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஓது கீர்த்தி உண்டாயது. எல்லோரும் ஓதுதல் அப்படின்னாலே எல்லாம் புகழ்ந்து சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி எல்லோரும் சொல்றாங்க. இடையேதம் என்பன எய்தியவோ, ஏதம் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். ஏதர் அப்படின்னா ஒரு துன்பம் விளைவிக்கக்கூடிய ரொம்ப மோசமானவர்கள், பகைவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அதனால அவங்களுக்கு என்ன துன்பம் ஏதாவது நடந்ததா அப்படின்னு ராமர் கேட்கிறாரு. தாது அடர்ந்து தயங்கிய தாரினா, இங்க ராமன்கிறதுக்கு என்ன அடை கொடுக்கிறாரு? தாதுன்னா மகரந்தம்னு அர்த்தம், அடர்ந்துன்னா ரொம்ப செறிந்து காணக்கூடிய, தயங்கிய தாரினாய், தயங்குதல்னா தங்குதல், அதாவது விளங்குதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. தார் நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல பார்த்திருக்கோம். தார்பார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தோடு வேலவனை அப்படின்னு இப்ப கந்தர் அனுபூதியில கூட சமீபத்திய பாடல்ல பார்த்தோம். தார் அப்படிங்கறதே ஆண்கள் அணியக்கூடிய மாலை. அதனாலதான் கீழே இணையாது அப்படின்னு பார்த்தோம்ல, ஒரு முழு வட்டமாக இருக்காது, அது ஆண்கள் சூடக்கூடியது. அதனாலதான் ஆண்டாளுக்கு மட்டும் விஷ்ணுவினுடைய மாலைய ஆண்டாள் அணிந்து கொண்டாள் அப்படிங்கறதுனாலதான் அவளுக்கு மட்டும் தாருங்கிறது. அதனாலதான் வாழைத்தாருன்னே சொல்றோம்லாம் நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி தயங்கிய தாரினை, அப்பேற்பட்ட மகரந்தம் செறிந்து காணக்கூடிய பூமாலையை அணிந்த ராமனே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் அரிக்கு ஆகண்டலன் தனக்கு ஓது கீர்த்தி உண்டாயதல்லால் இடையேதம் என்பன எய்தியவோ சொலாய் தாது அடர்ந்து தயங்கிய தாரினாய். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல்.
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.